எடப்பாடியின் வீட்டில் போலீஸ் குவிப்பு அதிர்ச்சியிலே ஆதரவாளர்கள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவியிருக்கிறது. அந்த தோல்விக்கு பின்பு அதிமுக இரண்டாக உடைந்து விட்டது. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக SP வேலுமணி தான் பொதுச்செயலாளராக இருக்க போகிறார். இல்ல லீமா ரோஸ் அவர்கள் தான் பொதுச்செயலாளராக இருக்க போகிறார். 3 மாதங்களுக்கு முன்பாக அதிமுகவில் இருந்த நபர் பொதுச்செயலாளராக மாறப்போகிறார் என செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை அசைத்து கூட பார்க்க முடியாது. என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட தமிழகத்திலே 1 கோடி மக்கள் வாக்குகளை கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்துக்கு ஆதரவாக 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே விழுந்திருக்கிறது. சரி, இப்ப பொதுச்செயலாளரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி இறக்கிவிட முடியும். அதன் காரணமாகத்தான் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கையெழுத்து வாங்கக்கூடிய வேளையில் CV சண்முகம் SP வேலுமணி தரப்பு இறங்கி இருப்பதாகவும் அந்த தரப்பு பார்த்தீங்க அப்படின்னா லீமா ரோஸின் மூலமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டும் இணையதளங்களிலே முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் பணமும் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலுமே அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலையும் குறிப்பாக தினம் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திலே ஆலோசனை கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊர் வாரியாக, அதாவது ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக, ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவரையுமே எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சேலத்தில் கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு அழைத்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே தினம் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கானவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு வருகை தருவதால் அங்கே காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு என்பது குவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்திலே வரக்கூடிய நபர்கள் அதே போல CV சண்முகம் தரப்பு SP வேலுமணி தரப்பு இவர்கள் மத்தியிலே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது. அங்கே கட்சியினருக்குள் பிரச்சனை என்பது ஏற்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக கூட மாறிவிடும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டை சுற்றி காவல்துறை குவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அவர்கள் கையெழுத்து கேட்பார்கள், கையெழுத்து மட்டும் போட்டு விடாதீர்கள். பணம் கொடுப்பார்கள், பணம் கொடுத்தாலும் கையெழுத்தை மட்டும் போட்டு விடாதீர்கள். போட்டுவிட்டால் அதிமுகவாக இருக்காது. அடுத்ததாக புதிதாக பொதுச்செயலாளர் வருவார். அந்த பொதுச்செயலாளர் வந்த பின்பு அதிமுக, அதாவது பழைய அதிமுக என்பது காணாமல் போய்விட்டு புதிதாக ஒரு அடிமை கட்சியாக அடுத்த ஒரு கட்சிக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாறிவிடும் என எடப்பாடி பழனிசாமி சொல்லி அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்று தினம் நமது SP வேலுமணி கூட மனம் மாறி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தோல்விக்குரிய காரணங்களை ஆராய்வோம், போங்க என்று விரட்டாமல் வாங்க என்று ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் இருப்போம் அப்படின்னு சொல்லி SP வேலுமணி அதிரடியான ஒரு பேட்டியும் கொடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.